டிஷ்ஷாக வடைகறி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வச்சுக்கோங்க. இட்லி தட்டிலே உருண்டை பிடிச்சி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள் பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. மேலே கடைசியாக தூவறதுக்கு கொத்தமல்லி, கரம் மசாலா, சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதுலேயே மல்லித்தூளும் இருக்குது, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். கிரேவி கொஞ்சம் க்ரீமியாக வர்றதுக்கு ஒரு 7-8 முந்திரி, ஒரு 1/4 டீஸ்பூனு சோம்பு, அது தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இந்த கிரேவி திக்காக வரும். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வச்சு வடைகறி எப்படி பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். முதல்ல பிரிஞ்சி இலை மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்து வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி கையிலேயே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தூளாக பண்ண வேணாம், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் தான் வடைகறிக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா போட்டு செஞ்சிங்கன்னா வடைகறி நல்லா வாசனையாக இருக்கும். மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் அது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான். இது இந்த ஜாரையை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம்.
மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இந்த கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்புறம் அந்த உடச்சி விட்ட கடலை மாவை சேர்த்துடலாம். மூடி திறந்து பார்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வடைகறிக்கு தண்ணி ஜாஸ்தியாக தான் ஊற்றணும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு மாவு வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். வடைகறி ரொம்ப திக்காகிடும். ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கு. 6லேருந்து 7 டம்ளர் சேருங்க. அப்போ தான் வந்து கரெக்டு பதத்தில் வரும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த உடச்சி விட்ட மாவை சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். ஏற்கனவே வந்தது தான் இது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வெந்துருச்சு. கொத்தமல்லியும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா தண்ணியாக வந்து வடை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கின்னு நல்லா திக்கான உங்களுக்கு வடைகறி கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடைகறி திக்காயிடுச்சு. ஒரு பவுலில் வச்சு இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இட்லி வேக வச்சப்புறமா அது தட்டில் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இட்லி தட்டி இறக்கின அப்புறமா பின்பக்கமாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்ருங்க. பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் பின்னாடி கொஞ்சமாக காமிச்சு விட்ருங்க ஒரு தட்லையும். இட்லி தோசைக்கு வடைகறி வச்சு சாப்பிடலாம்.